ஏங்க உமாமா கடையில போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? எதுக்குமா கடைக்கு போய் வாங்கிட்டு ஆர்டர் போட்டா 10 நிமிஷத்துல வந்துடும். ஏங்க ஆன்லைன்ல இனிமே ஆர்டர் பண்ண வேணாம், உமாமா கடையிலே வாங்கிட்டு வந்துருங்க. ஏமா? இல்லங்க அன்னைக்கு எவ்வளவு ஆச்சுமா? 150 ரூபா ஆச்சுமா. பே பண்ணிட்டேன். மா நான் ஒண்ணு கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏமா நம்ம கடைக்கு வந்து பொருள் எல்லாம் வாங்குறதே இல்ல? ஏமா அப்படி கேக்குறீங்க? இல்ல முன்னெல்லாம் அடிக்கடி வந்து பொருள் வாங்குவீங்க, இப்ப எப்பனாச்சும் ஒரு வாட்டி தான் வந்து வாங்குறீங்க. வேற எங்கேயாவது வாங்குறீங்களா என்னன்னு கேக்கதான். அப்படிலாம் இல்லம்மா. இல்ல நீங்க ஏன் எங்க கடையில வந்து வாங்குறது இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்பெல்லாம் எங்க போய் பொருள் வாங்குறீங்கன்னு தெரியும். ஆன்லைன்ல தானே ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பெல்லாம் யாருமா கடையில வந்து பொருள் வாங்குறா? எல்லாரும் ஆன்லைன்ல தானே பொருள் வாங்குறாங்க. அதுவும் போனை தட்டி விட்டா 10 நிமிஷத்துல வீட்டுக்கே வந்து கொடுத்துட்றாங்க. அதனாலதான் ஆன்லைன்ல வாங்குறாங்க. ஆமாம்மா, இப்பெல்லாம் தெருமுனையில இருக்க கடைக்கு வரது கூட ரொம்ப சோம்பேறியா இருக்கு. அதான் எல்லாரும் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிடுறோம். இதே மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுனாலதான் எங்களை மாதிரி மளிகை கடைக்காரங்களுக்கு வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுதுன்னு வச்சுங்க, கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான். நான் மன்னிச்சிருங்கம்மா. நீ ஏமா மன்னிப்புலாம் கேக்குற? என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீ போ. இதனாலதாங்க ஆன்லைன்லாம் வேண்டாம், உமாமா கடையிலே வாங்க சொல்றேன். சரிம்மா, நான் போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா 2 பால் பாக்கெட் கொடுங்க. எப்பா சபரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடைக்கு வந்திருக்க, ஏன் ஆன்லைன்ல ஆர்டர் போடலையா? இல்லம்மா, இதுக்கப்புறம் ஆன்லைன்ல ஆர்டர் போடுறதா இல்ல. எந்த பொருள் இருந்தாலும் நேரம் வந்து உங்க கடையிலே வாங்கிக்கலாம்னு இருக்கோம். நடந்த எல்லாத்தையும் கௌசிக் சொன்னாமா. அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நாங்களாம் எவ்வளவு சோம்பேறியா இருக்கிறோம்னு. வீட்டை விட்டு வெளில வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு அவ்வளவு சோம்பேறித்தனம் படுறோமா. இந்த ஆப்புக்காரனுங்க அதெல்லாம் பயன்படுத்திட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு போயிடுறானுங்க. இதனால உங்களை மாதிரி மளிகை கடைக்காரங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. என்னதான் ஆன்லைன்ல பார்த்து பொருள் வாங்கினாலும் அது நம்ம கடையில வாங்குற அளவுக்கு எல்லாம் தரமா இல்லம்மா. ஏன்னா நீங்க நம்ம கஸ்டமரு, அவங்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும் பார்த்து கொடுக்குறீங்க. இப்ப எங்க கிட்ட காசு இல்லைனா கூட அப்புறமா வந்து கொடுப்பான்னு சொல்றீங்க. இதுக்கப்புறம் நாங்க ஆன்லைன்ல வாங்க மாட்டோமா, இதை வந்து உங்க கடையில இருந்து வாங்கிக்கிறோம். ரொம்ப நன்றிப்பா, நீயாவது எங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டே. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எங்க மளிகை கடைக்கு நஷ்டமே வராது. சரி, நான் போய் பால் எடுத்துறேன்.